வணக்கம். இன்றும் அர்ச்சுனா ராமநாதன் சம்பந்தமான ஒரு சிறப்பான அப்டேட் ஒன்றை வெளியிடுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். நாம் அவ்வப்போது அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய இந்த தமிழ் மக்களுக்காக அவர் வெளியிட்ட அந்த சேவை, அவர் தற்போது செய்து கொண்டிருக்கின்ற பணிகள் மற்றும் அவர்களுக்கு எதிராக வருகின்ற பிரச்சனைகள் அனைத்தையும் அவ்வப்போது தெரிவித்து வருகின்றோம். இந்த நிலையில் எமக்கும் சில பிரச்சனைகள் வருகின்றன, ஆனால் அவற்றை நாம் கடந்து செல்கின்றோம். அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கூட பல பிரச்சனைகளை முகம் கொடுத்து கொண்டிருக்கின்றார். பிரான்சில் ஒரு மக்கள் சந்திப்பை ஏற்படுத்தி இருக்கின்றார். அந்த மக்கள் சந்திப்பில் பல்வேறு பிரச்சனைகள் வந்ததாக அவர் கூறுகின்றார். எனவே இந்த மக்கள் சந்திப்பில் ஏற்பட்ட பிரச்சனைகள் என்னென்ன என்பது சம்பந்தமான ஒரு விரிவான விளக்கத்தை இந்த காணொலியில் பார்க்க போகிறீர்கள். அதே போல் ஒரு சில தினங்களுக்கு முன்னர் நோர்வே நாட்டில் அவர் இருந்திருக்கின்றார். எனவே இந்த நோர்வே நாட்டிலும் ஒரு மக்கள் சந்திப்பை ஏற்படுத்தி இருக்கின்றார். இந்த மக்கள் சந்திப்பு மிகவும் மறக்க முடியாத மிகப்பெரிய ஒரு நன்றிகளை மறக்க முடியாத அனுபவங்களை அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றார். இந்த மக்கள் சந்திப்புக்கு பிறகு ஒரு அண்ணா, இன்னொரு அண்ணா, அந்த இன்னொரு அக்கா ஆகிய 3 பேருக்கும் தன்னால் மறக்க முடியாதவர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றிகளை சொல்லி கூறியிருக்கின்றார். இதேவேளை பிரான்சில் உள்ள மக்கள் சந்திப்பின் போது 800 கிலோமீட்டர் தாண்டி 2 நாட்கள் பயணம் மேற்கொண்டு ஒரு அம்மா வந்ததாகவும் அந்த அம்மாவை தன்னால் மறக்க முடியாது என்று சொல்லியும் ஒரு சிறப்பான மக்கள் சந்திப்பினுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்கின்றார். இதுவரை காலமும் எந்தொரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினரையும் இவ்வாறு வெளிநாட்டில் பல கிலோமீட்டர்கள் தாண்டி ஒரு அம்மா வந்து சந்தித்ததாக வரலாறு இல்லை. எனவே ஒரு வரலாற்று சாதனையை அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் செய்திருக்கின்றார். எனவே இதற்கு காரணம் அர்ச்சுனா ராமநாதனுடைய துணிச்சலும் வெளிப்படையும் அவருடைய உண்மையான கருத்துக்களும் தான் என்று சொல்லி பலர் என்னுடன் பேசியிருக்கின்றார்கள். என்னுடன் பேசுகின்ற சர்வதேச நாடுகளில் இருக்கின்றவர்கள் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் எப்போதும் உண்மையை பேசுகின்றார், வெளிப்படையாக பேசுகின்றார், அதுதான் அவருக்கு சிறப்பான மதிப்பு இருக்கின்றது என்று சொல்லி பலர் என்னுடன் கலந்துரையாடி இருக்கின்றார்கள். எனவே நாம் கூட இந்த விடயத்தை சற்று உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தான் உண்மையை கூறுவதால் பல எதிரிகள் தனக்கு எதிராக கிளம்பிவிட்டார்கள் என்று சொல்லி அண்மையில் ஒரு காணொலியில் அவர் வெளியிட்டிருந்தமையும் உண்மையில் இங்கே சுட்டி காட்டப்பட வேண்டிய ஒரு அம்சமாக காணப்படுகின்றது. மேலும் தனது கூட்டங்களில் பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கென்று சிலர் வருகின்றார்கள் என்று சொல்லியும் காணொலிகளை எடுக்கின்றார்கள் என்று சொல்லியும் தன்னுடைய காணொலிகளை எடுப்பதன் ஊடாக பல பிரச்சனைகள் தனக்கு ஏற்படுத்துகின்றார்கள் என்று சொல்லியும் 2 காலில் வந்தவர் 4 காலில் சென்றவர் என்று சொல்லி ஒரு காணொலியையும் அவர் வெளியிட்டிருக்கின்றார். இந்த 4 காலில் வந்தவர் என்பவர் NPPயை சேர்ந்த ஒரு திட்டமிட்டு இறக்கப்பட்ட ஒரு கூலிப்படை என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் குறிப்பிட்டு சுட்டி காட்டுகின்றார். இதைவிட ஸ்வீடன் நாட்டில் இன்று சென்றிருக்கின்றார். இந்த ஸ்வீடன் நாட்டில் அவர் மேற்கொள்ளப்பட்ட விஜயங்கள், மக்கள் சந்திப்புகள் பற்றியும் அங்கு ஏன் மக்கள் சந்திப்பை அவர் மேற்கொள்ளவில்லை என்பது பற்றியும் ஒரு சிறப்பான விளக்கத்தை கூறுகின்றார். எனவே இவை அனைத்தும் தொகுத்து ஒரு சிறப்பான இந்த வீடியோவில் பார்க்க போகிறீர்கள். எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற அந்த வெள்ளை ஐகானை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். தொடர்ந்தும் காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரை பாருங்கள். சரியான கருத்துக்களை எழுதுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் எமது காணொலியின் வளர்ச்சிக்கு உதவுவதாக அமைய வேண்டும் என்பது மிக முக்கியமாக நீங்கள் கருத்தில் எடுக்க வேண்டும். எனவே எமது காணொலிக்கு நீங்கள் தொடர்ந்து தருகின்ற ஆதரவு உண்மையிலே எமது நன்றிகளை மீண்டும் மீண்டும் நாங்கள் தெரிவிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். சில தினங்களுக்கு முன்னர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் நோர்வே நாட்டுக்கு சென்றிருக்கின்றார். இந்த நோர்வே நாட்டில் ஒரு மக்கள் சந்திப்பை மேற்கொண்டிருக்கின்றார். எனவே இந்த மக்கள் சந்திப்பை ஒரு அண்ணா, இன்னொரு அண்ணா, ஒரு அக்கா ஆகிய 3 தான் ஒழுங்குபடுத்தியவர்கள் என்று சொல்லியும் இவர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் காத்திருக்கின்றது என்று சொல்லியும் எனவே இவர்கள் தங்களுடைய அந்த பிரச்சனைகள் தங்களுடைய எதிர்நோக்கின்ற அந்த எதிரிகளை கூட இவர்கள் பொருட்படுத்தாமல் தனக்காக இந்த கூட்டத்தை ஏன் ஒழுங்குபடுத்தினார்கள் என்று சொல்லி தான் யோசிப்பதாக கூறுகின்றார். எனவே தான் தமிழ் மக்களுக்காக, தமிழ் சமூகத்துக்காக தான் சிறப்பாக சில பணிகளை செய்ய வெளிக்கிட்ட போது இந்த புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்றவர்கள் தன்னுடன் இவ்வாறாக ஏன் ஒத்துழைப்பு செய்கின்றார்கள் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஒரு
கருத்தை சொல்லியிருக்கின்றார். உண்மையிலே இந்த கருத்து நாங்கள் சீர்தூக்கி பார்க்கின்ற போது அவர்கள் ஏதோ என்னிடமிருந்து எதிர்பார்க்கின்றார்கள், நான் கூட அவர்களிடமிருந்து எதிர்பார்க்கின்றேன். எனவே இந்த 2009ஆம் ஆண்டிற்கு பிறகு வெற்றிடமாகியுள்ள எமது தமிழ் தேசத்தினுடைய அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு ஒரு சரியானவர்களை நாங்கள் ஒழுங்குபடுத்த வேண்டும் என்பது என்னுடைய விருப்பமாகும். நான் இந்த சரியான ஒருவரை ஒழுங்குபடுத்திவிட்டு என்னுடைய பாட்டில் நான் சென்று விடுவேன் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கூறுகின்றார். எனவே இந்த கருத்தை நாங்கள் சிறப்பாக யோசித்து பார்க்க வேண்டிய இடம் இந்த இடமாக இருக்கின்றது. இந்த சந்திப்பின் போது 5 மணித்தியாலங்கள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டதாகவும், அதாவது 5 மணித்தியாலங்கள் 3 நிமிடங்கள் வரை இந்த சந்திப்பு மேற்கொள்ளப்பட்டதாகவும், இதுவரை புலம்பெயர்ந்தோர் தேசத்தில் இவ்வாறு இலங்கையிலிருந்து சென்ற ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் இவ்வளவு நிமிடம் பேசியதை எவரும் நீங்கள் கேட்டிருக்க மாட்டீர்கள் என்று சொல்லி ஒரு அதிர்ச்சி தகவல்களையும் ஒரு பரபரப்பான தகவலையும் வெளியிட்டிருக்கின்றார் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள். அதாவது அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இந்த கூட்டத்தில் பல மணி நேரம் பேசியதாக கூறுகின்றார். எனவே நீங்கள் ஒரு கருத்தை மட்டும் விளங்கிக் கொள்ள வேண்டும். இவ்வாறு நீண்ட மணி நேரம் பேசுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் இலங்கையிலிருந்து சென்றார்களா என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. எனவே இவ்வாறு இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களோ அல்லது அரசியல்வாதிகளோ புலம்பெயர் நாட்டுக்கு இவ்வாறான நீண்ட நேரத்துக்கு ஒழுங்குபடுத்த மாட்டார்கள் என்று சொல்லியும், அவ்வாறு மக்கள் அவர்களை பேச அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று சொல்லியும், ஏனென்று சொன்னால் இலங்கை தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மீது மக்களுக்கு இருக்கின்ற வெறுப்பு, மற்றது பாராளுமன்ற உறுப்பினர் இந்த புலம்பெயர் தேசத்து மக்களை நீண்ட நேரம் வைத்து சந்திப்பதில் அவர்கள் தங்களுக்கு இருக்கிற அச்சம் காரணமாக இவ்வாறான சந்திப்புகள் இடம்பெறுவது அரிது என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கூறுகின்றார். ஆகவே வரலாற்று சாதனையை தான் படைத்ததாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இந்த இடத்துல சுட்டிக்காட்டுகின்றார். இந்த இடத்துல 800 கிலோமீட்டர் தாண்டி தனது கூட்டங்களுக்கு வந்திருக்கின்ற ஒரு வயசான அம்மாவையும் கூறுகின்றார். எனவே இவர்களுக்கு எனது நன்றியை வாயால் கூற முடியாது என்று சொல்லியும், அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று சொல்லியும் அந்த அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் குறிப்பிடுகின்றார். எனவே இந்த மக்கள் என் மீது காட்டுகின்ற பரிவு, இரக்கம், என்னை சந்திப்பதில் அவர்கள் படுகின்ற ஆர்வம், எனக்கு அவர்கள் கட்டி அணைத்து முத்தம் தருகின்ற அந்த நிகழ்ச்சி உண்மையில் என்னால் நிகழ்ச்சியினுடைய எல்லையை தாண்டி இருக்கின்றது என்று சொல்லியும், எனவே இந்த மக்களினுடைய பாசத்தை தான் எவ்வளவு தூரத்திற்கு தன்னால் இந்த மக்களுக்கு நன்றி பாராட்டு தெரிவிப்பேன் என்று சொல்லியும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஒரு குழப்பம் அடைந்திருக்கின்றார். எனவே மக்களுடைய அந்த ஆதரவால் தான் தொடர்ந்து நிற்பேன் என்று சொல்லியும், எனவே இந்த ஆதரவு தனக்கு ஒரு வலிமையை தந்திருக்கிறதாகவும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தெரிவிக்கின்றார். நோர்வே நாட்டில் நடந்த மக்கள் சந்திப்பின் போது மக்களினுடைய முகங்கள் காட்டப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கின்றது. இதற்கு அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சிறந்த பதிலை கூறுகின்றார். பிரான்ஸ் நாட்டில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பின் போது நூற்றுக்கணக்கான மக்கள் அந்த சந்திப்பில் இடம்பெற்றார்கள் என்று சொல்லியும், அந்த மக்களையும் வீடியோக்களில் காண்பித்திருக்கிறதாகவும், அதன் காரணமாக அந்த மக்கள் பின்னர் துன்புறுத்தப்பட்டதாகவும் கூறுகின்றார். பிரான்ஸ் நாட்டில் இருக்கின்ற பல வேறு அமைப்புகள், ஐரோப்பா நாட்டில் இருக்கின்ற சில எமக்கு எதிரான அமைப்புகள் அந்த மக்களின் மீது அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட மக்களை இனங்கண்டு, அதாவது நாங்கள் வீடியோ போடுகின்ற போது அந்த கூட்டத்தில் யார் யார் வந்திருக்கின்றார்கள் என்று சொல்லி அவர்களுடைய முகம் தெளிவாக காட்டப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த முகத்தை அவர்கள் அடையாளம் காண்டு அவர்களுக்குரிய தொலைபேசி இலக்கங்களை எடுத்து அவர்களுக்கு சில தேவையற்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தினார்கள் என்று சொல்லி பிரான்ஸ் நாட்டில் நடந்த அந்த கூட்டம் சம்பந்தமாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கூறுகின்றார். இந்த மக்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டதன் காரணமாகத்தான் இந்த பிரச்சனைகளை சந்தித்தார்கள் என்று சொல்லியும், அப்போது அந்த மக்களில் சிலர் தன்னுடன் தொடர்பு கொண்டு இனி வருகின்ற காலங்களில் நீங்கள் கூட்டங்கள் நடத்துகின்ற போது உங்களுடைய முகத்தை காட்டுங்கள், மக்களுடைய முகத்தை காண்பிக்காதீர்கள். ஏனென்று சொன்னால் இங்கு உள்ள மக்கள், அதாவது உங்களுக்கு எதிரான மக்கள் ஒரு சிலர் எங்களை மிரட்டுகின்றார், எங்களுக்கு அசௌகரியங்களை ஏற்படுத்துகிறார்கள் என்று சொன்னார். இதன் காரணமாகத்தான் நோர்வே நாட்டில் நடந்த அந்த மிகப்பெரிய ஒரு கூட்டத்தில் மக்களுடைய முகங்கள் காண்பிக்கப்படவில்லை என்று சொல்லியும் அர்ச்சுனா தன்னை காண்பித்ததாகவும் கூறுகின்றார். எனவே ஒரு கூட்டம் நடத்துவதற்கு போது உரை, சிறப்பு விருந்தினர் அவ்வாறு நன்றி உரை என்று இருக்கும். என்னுடைய கூட்டத்தில் அவ்வாறான உரைகள் இடம்பெறலை, தனியே என்னுடைய உரைகள் தான் காணப்பட்டது என்று சொல்லியும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கூறுகின்றார். இந்த கூட்டம் 5 மணி நேரம் நடைபெற்றது என்று சொல்லியும் 5 மணி நேரம் லைஃபாக அந்த கூட்டை பார்த்த மக்களுக்கு தான் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்திருப்பதாகவும், பல ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த காணொலியை பார்த்ததாகவும், எனவே இந்த காணொலி பார்த்தவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவிப்பதாகவும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தெரிவிக்கின்றார். இந்த கூட்டத்தில்
கூட்டத்தில் கூட குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு சிலர் வந்தவர்கள் என்று சொல்லியும், இதே நேரத்தில் தனது இந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்துவதற்காக அங்குள்ள பாதுகாப்பு செயற்பாடுகளை ஏற்படுத்திய பாதுகாப்பு படையினருக்கும் மற்றும் செக்யூரிட்டி அமைப்புகளை ஏற்படுத்திய செக்யூரிட்டியினருக்கும் மற்றும் அமைச்சர்களுக்கும் மற்றும் அங்குள்ள நலன் விரும்பிகளுக்கும் நன்றியை தெரிவிப்பதில் தனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தெரிவிக்கின்றார். இவர்களுக்கு தனது வாயால் நன்றி தெரிவிக்க முடியாது என்று சொல்லி தெரிவிக்கின்றார். இதைவிட பிரான்ஸ் நாட்டில் நடைபெற்ற அந்த கூட்டத்தை குழப்புவதற்காக சிலர் வந்தார்கள் என்று சொல்லியும், அவர்கள் தங்களுடைய கூட்டத்தை தன் மீது தாக்குதல் மேற்கொள்ள வந்தவர்கள் என்று சொல்லியும், அதன் காரணமாக அவர்கள் அந்த கூட்டத்தில் இருந்து அகற்றப்பட்டார்கள் என்று சொல்லி கூறப்படுகின்றது. இவர்கள் பின்னர் ஒருமுறை தெரிவித்திருக்கின்றார்கள், தாங்கள் அந்த கூட்டத்தில் வந்தது அர்ச்சுனாவினுடைய மாற்றத்தை எதிர்பார்த்து அர்ச்சுனாவுக்கு சில மாற்றங்களை ஏற்படுத்துவதற்காகத்தான் வந்திருக்கின்றார்கள் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். எனவே அந்த மாற்றம் என்ன என்று எனக்கு புரியவில்லை. நீங்கள் என் மீது ஏதாவது குற்றங்கள் இருந்தால் அதை சுட்டி காட்டுங்கள். நான் ஏதாவது கதைத்தது பிழையாக இருந்தால் அந்த குற்றங்களை இனங்கண்டு நீங்கள் சுட்டி காட்டுங்கள். உங்களுக்காக நான் அந்த மாற்றத்தை ஏற்படுத்த தயாராக இருக்கின்றேன். எனவே புலம்பெயர்ந்த நாட்டு மக்களுக்காக நான் என் மீது ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுத்த வேண்டுமாக இருந்தால் அந்த மாற்றங்களை நான் ஏற்படுத்த தயாராக இருக்கின்றேன் என்று சொல்லி அர்ச்சுனா மிகவும் இறங்கி போகின்ற ஒரு தன்மை காணப்படுகின்றார். உண்மையிலே அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய வரலாற்றில் இறங்கி போன ஒரு இடம் இந்த இடமாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். அநேகமாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தனக்கு எவரும் அட்வைஸ் பண்ணவும் முடியாது, தன் வழி தனி வழி என்று சொல்லி தனக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணுவதாக இருந்தால் அந்த நிலையிலிருந்து நீங்கள் விலகிவிடுங்கள் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சில தினங்களுக்கு முன்னர் ஒரு காணொலி வெளியிட்டிருந்தார். தற்போது அர்ச்சுனா ராமநாதர்கள் தன் மீது ஏதோ மாற்றத்தை ஏற்படுத்த விரும்புகின்றீர்கள் என்று சொன்னால் அந்த மாற்றங்களை நீங்கள் சுட்டிக்காட்டுங்கள். அதாவது சர்வதேச புலம்பெயர் மக்களுக்காக தான் அந்த மாற்றத்தை ஏற்படுத்த தயார் என்று சொல்லியும், அதாவது தன்னை மாற்றி தனது நிலைகளை மாற்றுவதற்கு அவர் சம்மதித்திருக்கின்றார் என்று சொன்னால் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு சிறந்த ஒரு தலைவராகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கின்றது. எனவே தங்கள் மீது தங்களுடைய பிழைகளை சுட்டிக்காட்டி அந்த பிழைகளை நீங்கள் வெளிப்படுத்துகின்ற போது அது பிழைகளாக இருந்தால் நான் அந்த மாற்றத்தை ஏற்படுத்துவேன் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அந்த மாற்றத்தை விரும்புகிறவர்களுக்கு, அதாவது அர்ச்சுனா ராமநாதனுடைய பிரச்சனைகளை ஏற்படுத்தியவர்களுக்கு, குறிப்பாக எதிரிகள் என்று சொல்லப்படுகின்றவர்களுக்கு ஒரு தன்னுடைய அந்த பணிவான தன்னுடைய மனிதத்தன்மையை அவர் இறங்கி காட்டியிருக்கின்றார். உண்மையில் இந்த சம்பவங்களை பார்க்கின்ற போது புராதன காலங்களில் நடந்த போர்களில் நடந்த அந்த சம்பவங்கள் போல காணப்படுகின்றது. சில சம்பவங்கள் உண்மையில் எங்களுக்கு ஞாபகம் பெறுகின்றது. இன்று போய் நாளை வா என்று சொல்லி ராமன் போர்க்களத்தில் ஆயுதங்கள் அனைத்தையும் இழந்து நின்ற ராவணனை பார்த்து சொன்னது போன்ற ஒரு கூற்றாகத்தான் அமைகின்றது. எனவே அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் எடுத்த காண்டீபம் உண்மையில் ஒரு சிறப்பானதாகவும் தமிழர்களுக்கு ஒரு தக்க காண்டீபம் போல தான் காணப்படுகின்றது. அர்ச்சுனா ராமநாதனுடைய அரசியல் பயணம் தொடர எமது வாழ்த்துக்கள். மேலும் இந்த கூட்டத்தை குழப்புவதற்காக, அதாவது நோர்வேயில் நடந்த கூட்டத்தை குழப்புவதற்காக சிலர் முட்டாக்குகளுடன் தலையை மூடி கட்டி கொண்டு வந்து வீடியோ எடுத்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இது சம்பந்தமாக தனக்கு அந்த கூட்டத்தின் போது தனக்கு இவ்வாறான அறிவித்தல் வந்தது என்று சொல்லியும், அதாவது சிலர் வீடியோக்களை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் முகத்தை மூடி கட்டி கொண்டு. இது இவர்களை தடை செய்யலாமா அல்லது இவர்களை வெளியேற்றலாமா என்று வந்து அந்த பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டவர்கள் வந்து தன்னிடம் கேட்டபோது தான் அதை மறுப்பு தெரிவித்ததாகவும், அதாவது தாங்கள் இந்த வீடியோவை லைவாகத்தானே போடுகின்றோம், எனவே அவர்கள் வீடியோ எடுத்தால் என்ன எடுக்காமல் விட்டால் என்ன என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஒரு சிறப்பான பதிலை கூறுகின்றார். மேலும் அந்த மக்கள் நோர்வே நாட்டில் மிகப்பெரிய அரசியல்வாதிகளுடன் சந்திப்புகளை மேற்கொண்டதாகவும் அந்த அரசியல்வாதிகளுடைய சந்திப்புகளை வெளிப்படுத்த முடியாது என்று சொல்லியும், எனவே நோர்வே நாட்டின் வெளிநாடுகளினுடைய சட்டத்தின்படி ஒருவரை படம் எடுத்தாலோ அல்லது ஒருவர்களுடைய கூட்டத்தில் நாங்கள் ஈடுபட்டாலோ அந்த வீடியோக்களை அவர்களுடைய அனுமதியின்றி நாங்கள் அந்த வீடியோக்களை பொதுவெளியில் போட முடியாது. எனவே அவ்வாறு அவர்களிடம் நாங்கள் அனுமதி கோருகின்ற போது அவர்கள் அந்த வீடியோக்களை நீங்கள் போட வேண்டாம் என்று சொன்னால் அந்த வீடியோக்களை நாங்கள் போட மாட்டோம். எனவே இவ்வாறான சில பிரச்சனைகள் ஐரோப்பிய நாடுகளில் இருக்கின்றது. நோர்வேயில் கூட நான் மிகப்பெரிய பல அரசியல்வாதிகளை சந்தித்திருக்கின்றேன். எனவே அவர்களுடைய சந்திப்புகள் மிகவும் இரகசியமாக இருக்கின்றது என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சொல்கின்றார். எனவே நோர்வே நாட்டினுடைய சட்டத்திட்டங்களின்படி உரியவர்களுடைய அனுமதியின்றி அந்த காணொலிகளை நாங்கள் போட முடியாது என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஒரு சிறப்பான பதிலை வெளிப்படுத்தி இருக்கின்றார்.
இதைவிட அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் ஸ்வீடன் நாட்டுக்கு சென்றிருக்கின்றார். ஸ்வீடனில் மிகப்பெரிய நகரமான மெல்மோ என்கின்ற நகரத்தில் அவர் சில காணொலிகளை எடுத்திருக்கின்றார். அவ்வாறு காணொலிகள் எடுத்துக்கின்ற போது எமது நாட்டினுடைய சில அரசியலை பேசுவோம் என்று சொல்லி சில அரசியல் விடயங்களை அவர் பேசியிருக்கின்றார். அவ்வாறு பேசப்பட்ட ஒரு அரசியல் விடயம்தான் இலங்கையினுடைய கிளிநொச்சி மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். அப்போ இந்த கிளிநொச்சி மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு தான் பாராளுமன்றம் நடைபெறுகின்ற காலத்தில் வாக்கொன்று போட்டேன் என்று சொல்லியும், அந்த வாக்கு எதற்காக போட்டேன் என்று சொன்னால் கிரேஷியூசல் கவுன்சிலுக்காக தான் அவருக்கு ஒரு வாக்கு போட்டதாகவும், அந்த வாக்கு போட்டதன் காரணமாக அவருக்கு 11 வாக்குகள் வந்ததாகவும், அதன் பின்னர் தனக்கு நான் வாக்களித்ததற்காக அந்த பாராளுமன்றத்திலிருந்து வெளியேறுகின்ற போது தன்னுடைய கைகளை பிடித்து நன்றி தெரிவித்ததாகவும், அதற்கு தானும் அதை ஏற்றுக்கொண்டதாகவும் கூறியிருக்கின்றார். தற்பொழுது தான் ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணம் செய்கின்ற போது அர்ச்சனா தனக்கு வாக்கு போடவில்லை என்று சொல்கின்றார். எனவே இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய அரசியல் செயற்பாடு எவ்வாறாக இருக்கிறது என்று சொல்லி அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் மிகப்பெரிய ஒரு சிரிப்புடன் அவரை அந்த விடயத்தை குறிப்பிட்டு கூறுகின்றார். எனவே இப்படியான அரசியல் தலைமைகள் எமது நாட்டுக்கு தேவைதானா? எனவே இந்த நன்றி உணர்வு கூட இல்லாதவர்கள், அதாவது என் கண் முன்னாலே நான் வாக்கு போட்டிருக்கின்றேன், அந்த வாக்கியை இப்பொழுது வாக்கு போடவில்லை என்று சொல்லி அரசியல் நடத்துகின்றார்கள். இது எதற்கான அரசியல் என்று சொல்லி அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் மிக மோசமாக அவருடைய கருத்துக்களை வெளிப்படுத்துகின்றார். மேலும் ஸ்வீடன் நாட்டில் நிற்கின்ற போது இந்த மக்களினுடைய வலிகளை பற்றி கூறுகின்றார். மக்களினுடைய வலிகளை உணர்ந்த ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதனாகத்தான் இருக்கும் என்று சொல்லி தன்னை பற்றி அர்ச்சனா ராமநாதர்கள் ஒரு சிறப்பான கருத்தை வெளியிடுகின்றார். ஏனென்று சொன்னால் மக்களினுடைய அந்த வாக்கு பிச்சைகளை பெற்றுக்கொண்டு மக்கள் அளித்த வாக்குகளால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வந்த நிலையில் தற்பொழுது தான் ஐரோப்பிய நாடுகளுக்கான சுற்றுப்பயணங்கள் மேற்கொள்வதும் இந்த ஜெனீவா போன்ற நாடுகளில் ஐக்கிய நாடுகள் சபையில் பேசுவதற்கு தான் கலந்து கொண்டிருக்கின்ற போது பல்வேறு ஐரோப்பிய நாடுகளுக்கான சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு ஒரு மகிழ்ச்சியான ஒரு இன்பமான ஒரு பொழுதுபோக்காக தன்னுடைய இந்த நேரத்தை கழிப்பதாகவும் இது தனக்கான ஒரு சுகபோக வாழ்க்கையாக இணைக்கின்றார்கள் என்று சொல்லியும் அர்ச்சனா ராமநாதர்கள் மிகுந்த கவலையை வெளிப்படுத்துகின்றார். ஏனென்று சொன்னால் எனக்கு வாக்களித்த வடமாகாண மக்கள் பல்வேறு இன்னல்களை அனுபவிக்கின்றார்கள் என்று சொல்லியும், சிலர் நாளாந்த வாழ்வுக்கே கஷ்டப்படுகிறார்கள் என்று சொல்லியும், சிலர் அன்றாட உணவுக்கே கஷ்டப்படுகிறார்கள் என்று சொல்லியும், எனவே அவர்களுடைய வலியை நன்கு உணர்ந்தவன் நான். எனவே வடமாகாண தேர்தலில் இந்த வலியோடு தான் நான் நிற்பேன். இந்த வலியோடு நிற்கின்ற எனக்கு உங்களுடைய ஆதரவு தேவை என்று சொல்லி அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் ஒரு சூசகமாக மறைமுகமான ஒரு கருத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார். இவ்வாறு வலிகளை வெளிப்படுத்துகின்ற ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நான் தான் என்று சொல்லியும், இதுபோன்ற ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர் மக்கள் தங்களுக்காக அளித்த வாக்குகளை வாங்கி கொண்டு வெளிநாட்டு பணங்களை வெளிநாட்டுக்காரர்களுடைய புலம்பெயர் நாட்டுக்காரர்களுடைய பணத்தையும் வைத்துக்கொண்டு இவ்வாறு சுற்றுப்பிரயாணத்தை மேற்கொள்வது உண்மையிலே எனக்கு வலியாக இருக்கிறது என்று சொல்லி அர்ச்சனா ராமநாதன் தன்னுடைய வலிகளை மக்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றார். எனவே இந்த வலிகள் உண்மையில் தேவையானவை தான் என்று சொல்லியும், எனவே இந்த வலிகளுக்கான பதில் மாகாண சபையில் மக்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லியும், மாகாண சபையில் மக்கள் தனக்கு வாக்கு போடுகின்ற போது இது வலிமைப்படுத்தப்படும் என்று சொல்லியும் பல்வேறு திட்டங்கள் தன்னிடம் இருப்பதாகவும் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் குறிப்பிடுகின்றார். எனவே இந்த வலிகளுடன் வாழ்கின்ற மக்களுடைய வாழ்க்கை தரத்தை தான் மாற்றுவேன் என்கின்ற ஒரு மறைமுக அர்த்தத்தை தான் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் இந்த இடத்துல சுட்டி காட்டுகின்றார். எனவே ஸ்வீடனில் உள்ள வீதிகள், அந்த கட்டடங்கள், அங்குள்ள மக்களுடைய வாழ்க்கை தரங்கள், அங்களுடைய போக்குவரத்து, சுகாதாரம் போன்ற பல்வேறு விடயங்களை ஒரு இரவில் நின்று காட்டுகின்றார். அங்கு அந்த இரவு வேளைகளில் ஸ்வீடன் எவ்வாறு இருக்கும் என்று சொல்லி அவர் மக்களுக்கு காட்டுகின்றார், ஒரு காணொலியினூடாக காட்டுகின்றார். நாளை காலை பகல் வேளையில் இன்னொரு காணொலியை நான் வெளியிடுவேன் என்று சொல்லி கூறுகின்றார். ஸ்வீடன் நாட்டில் ஓரிரு தினங்கள் தான் நிற்பேன் என்று சொல்லி கூறுகின்ற அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் அங்கு மக்கள் சந்திப்புகள் எவற்றையும் நடத்த மாட்டேன் என்று சொல்லியும், அதற்காகத்தான் உங்களிடம் மன்னிப்பு கோருகின்றேன் என்று சொல்லியும், மக்கள் யாராவது தன்னுடன் தொடர்புகளை ஏற்படுத்த வேண்டுமாக இருந்தால் தன்னுடன் தொடர்புகளை ஏற்படுத்தி கதைக்குமாறும், இரவு 11 மணிக்கு மேலே கதைக்குமாறும், யாராவது நீங்கள் கதைத்து SMS மூலம் ஏதாவது நீங்கள் ஒரு சமீட்சையை விடுகின்ற போது SMS மூலம் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் நீங்கள் எமக்கான ஒரு அழைப்பை ஏற்படுத்துகின்ற போது
தான் உங்களுக்கான பதிலை தருவேன் என்று சொல்லியும், ஏற்கனவே என்னுடைய போனில் கென்ட்ராக்கில் இருக்கின்றவர்களுடைய நம்பரை தவிர வேறு புதிய யாராவது எடுத்தால் தான் அவ்வாறான பதில்களை அளிப்பது சந்தேகத்துக்கிடமாகத்தான் இருக்கிறது என்று சொல்லியும் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் குறிப்பிடுகின்றார். புதியவர்களுடைய அழைப்புகளை தான் பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லித்தான் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் இந்த இடத்துல குறிப்பிடுகின்றார். ஏனென்று சொன்னால் வேண்டத்தகாத பிரச்சனைகள் எழலாம் என்பதுதான் அவருடைய எண்ணம் போல இருக்கலாம். மேலும் ஸ்வீடன் நாட்டினுடைய பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள், பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை வடமாகாண சபைக்கு தான் கொண்டு வருவதற்கு தனக்கு பல சிந்தனைகள் இருப்பதாகவும், எனவே இந்த சிந்தனைகளை நெறிப்படுத்துகின்ற செயற்பாடு மக்களை பொறுத்தது என்று சொல்லியும், எதிர்வருகின்ற 2026ஆம் ஆண்டு நடைபெறப்போகின்ற மாகாண சபை தேர்தலில் மக்களுடைய ஆதரவு யாருக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் என்று சொல்லி அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் ஒரு சிறப்பான கருத்தை முன்வைத்திருக்கின்றார். மேலும் ஸ்வீடன் நாட்டிலும் பல முக்கிய பிரமுகர்களுடன் சந்திப்புகளை ஏற்படுத்தியதாகவும், அவர்கள் சம்பந்தமான அந்த சந்திப்புகளை காணொலியில் உடனடியாக வெளியிட முடியாமல் இருப்பதாகவும், ஏனென்று சொன்னால் அங்குள்ள சட்டங்கள், அங்குள்ள சட்டத்திட்டங்களுக்கு அமைவாகத்தான் தாங்கள் நடந்து கொள்ளலாம் என்று சொல்லியும், எனவே சில சந்திப்புகள் மிகவும் இரகசியமாக வைத்துக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை தனக்கு இருப்பதாகவும் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் குறிப்பிடுகின்றார். எனவே பல்வேறு வெளிநாடுகளுக்கு தான் அடுத்த கட்டம் நகரப்போவதாகவும், அந்த நாடுகளின் சிலவற்றை பெயர்களையும் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் குறிப்பிடுகின்றார். தற்போது பிரான்ஸ், நோர்வே, ஸ்வீடன் என்று சொல்லி பல நாடுகளுக்கு மேற்கொண்ட சுற்றுப்பயணத்தைப் போல இன்னும் பல நாடுகளுக்கு, ஐரோப்பிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணங்கள் மேற்கொள்ள போவதாகவும் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் இந்த இடத்துல சுட்டிக்காட்டுகின்றார். மேலும் ஸ்வீடன் நாட்டில் நிற்கின்ற போது அந்த ஸ்வீடன் நாட்டு மக்கள் தங்களுடைய வீட்டுக்கு வருமாறும் எனக்கு அழைப்படுத்துகின்றார்கள். தங்களுடன் கதைக்குமாறு சிலர் அழைப்புகளை எடுத்திருக்கின்றார்கள். தங்களுடைய வீட்டில் வந்து 1-2 நாட்கள் தங்குமாறும் சிலர் அழைப்புகளை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். சிலர் தங்களுடைய வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு விட்டு செல்லுமாறும் அன்பாக அரவணைக்கின்றார்கள். எனவே நான் இவ்வாறான தனிப்பட்ட அழைப்புகளுக்கு தான் அழைப்புகளை ஏற்க மாட்டேன் என்று சொல்லியும், மக்களுக்கு வீணான அசௌகரியங்களை ஏற்படுத்த மாட்டேன் என்று சொல்லியும் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் தெரிவிக்கின்றார். மேலும் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய கவலைகளை வெளிப்படுத்துகின்றார். இந்த கவலைகள் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கின்றது. தன்னை பற்றி இப்பொழுது ஒரு சில நாட்களாக எதிரிகள் காணாமல் போய்விட்டார்கள் என்று சொல்லி அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் ஒரு சிறப்பான கருத்தை வெளியிடுகின்றார். அதாவது டிக்டாக் தளங்களில், சமூக ஊடகங்களில் தன்னை பற்றி எதிர்ப்பலைகளாக வெளியிடுகின்ற சில கருத்துக்களை தற்பொழுது அவர்கள் விலக்கிவிட்டார்கள் என்று சொல்லியும், ஏன் அவர்கள் விலக்கிவிட்டார்கள் என்று சொல்லி தனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொல்லி அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் மிகுந்த ஒரு ஜோக்காகவும் ஒரு பண்பலாகவும் ஒரு சிரிப்போடும் அந்த கருத்தை கூறுகின்றார். அதாவது பின்வீட்டுக்காரர்கள் என்று சொல்லி தான் சொன்ன கருத்தை அடித்தளப்பெல்லாம் வைத்து பெருப்பித்து தன் மீது அபாண்டமான குற்றச்சாட்டுக்களையும் புலம்பெயர் மக்களையும் தன்னையும் பிரிப்பதற்கான பிரிவினைவாத வேலைகளை சிலர் ஏற்படுத்தினார்கள் என்று சொல்லியும், இப்பொழுது அவர்கள் அமைதியாகி விட்டார்கள் என்று சொல்லி அர்ச்சனா ராமநாதன் சொல்கின்றார். எனவே தான் முன்வீட்டுக்காரரை பற்றி சொன்னால் இந்த இடத்துல முன்வீட்டுக்காரர்களை பற்றி சொல்கின்றேன். எனவே நீங்கள் உங்களுடைய டிக்டாக் தளங்களில் உங்களுடைய சமூக ஒளி காணொலிகளை வெளியிடுகின்றவர்கள் இந்த குற்றச்சாட்டுக்களை முன்வையுங்கள் என்று சொல்லி அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் ஒரு ஜோக்காக இந்த கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். எனவே நோர்வே மக்களுடைய சந்திப்பின் போது அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் கூறிய கருத்து, ஏன் இந்த மக்கள் என் மீது அன்பாக இருக்கின்றார்கள், ஏன் என்னை தேடி வருகின்றார்கள், ஏன் பல கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருந்து தேடி வருகின்றார்கள், ஏன் தங்களுடைய ஆதரவை தருகின்றார்கள் என்று சொன்னால், இந்த மக்கள் என்னை வைத்து ஏதோ ஒரு ஆதரவை எதிர்பார்க்கின்றார்கள். எனவே இந்த தலைமை ஒன்று இல்லாத எமது தமிழ் மக்களினுடைய ஒரு தலைமைத்துவத்தை வழிநடத்துவதற்கான அந்த தேவைகளை மக்கள் உணர்ந்திருக்கின்றார்கள். என்னுடைய தேவையும் அதுதான். யாரோ ஒரு தலைவரை, ஒரு சிறப்பான தலைவரை இந்த தமிழ் மக்களுக்கான அந்த இடத்துல தமிழ் மக்களினுடைய ஒரு சிறப்பான ஒரு தலைவர்களை ஏற்படுத்தி விட்டுத்தான் தான் செல்வேன் என்று சொல்லியும், ஒரு சிறந்த தலைமைத்துவத்தை தாங்கக்கூடிய ஒரு தலைவரை தான் எடுத்துவிட்டு தான் செல்வேன் என்று சொல்லி அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் ஒரு கருத்தை மறைமுகமாக கூறுகின்றார். இதுபோன்ற காணொலிகளை பார்ப்பதற்காக இதுபோன்ற இன்னொரு காணொலியில் வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.